ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்னைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் புக்கை பற்றி தான் அந்த ரிவ்யூவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் புக்ஸ் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்படி எந்த மாதிரியான ஒரு கேட்டகரினா இந்த த்ரில்லர் நாவல்ஸு, அப்புறம் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது மூலமாக இந்த ரீடிங் ஹேபிட் நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஷன், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, அதுக்கப்புறம் ஃபிலாசபி, சைக்காலஜி இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் ரூட் போனனால நிறைய ஃபிக்ஷன் புக்ஸு, கதை புக்ஸ் எல்லாம் இந்த த்ரில்லர் நாவல்ஸில் படிக்க முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிச்சு இன்னைக்கு ஒரு புக் ரீசெண்டாக நான் படித்தேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பாரோ பண்ணி வாங்கின புக்கு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா த சைலண்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சைக்காலஜி த்ரில்லர். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நிறைய த்ரில்லர் நாவல்ஸ் படிச்சிருக்கேன், பட் இதில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டோரி லைன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி அந்த நரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக அப்படி விறுவிறுப்பாக போகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கில் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் கதை என்ன அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அதுபோக எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பர்சனலாக இந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த புக் ரிவ்யூ. ஸோ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் சில கேரக்டர்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்டோரி லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலிஷியா பிரென்சன். ஸோ அலிஷியா தான் கதையோட ஹீரோயின். ஸோ அவங்க தான் அவங்க ஒரு பெயிண்டர் ஆர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அலிஷியாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க பேர் கேப்ரியல். அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீன் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த ஆர்ட் கேலரியில் ஒரு மேனேஜராக இருக்காரு. பால் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அலிஷியாவோட ஒரு கசின். அப்புறம் லாசரஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அலிஷியா சைலண்ட் பேஷண்ட் அப்படிங்களா இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸராகவும் ஹெட்டாகவும் இருக்கிற ஒரு பர்சன் தான் லாசரஸ். தியோ ஃபேபர் அப்படிங்கிறதான் கதையோட ஹீரோ. ஸோ இவன் ஒரு சைக்கோ தெராபிஸ்ட்டு. இவன் அலிஷியாவை ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டர். அப்புறம் கேத்ரின் தியோவுடைய ஒய்ஃபு. ஸ்டீவ் ஆலன் அப்படிங்கிற இந்த இன்ஸ்பெக்டர். ஸோ இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இது போக நிறையா இருக்குது, பட் இவங்களை சுற்றி தான் நிறையா ஸ்டோரியை மூவ் ஆகுது. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக இருக்குது. ஸோ 5 பார்ட்லேயும் ஒவ்வொரு பார்ட்லேயும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இந்த புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலிஷியா பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ தியோ எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, என்ன மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒரு கதை போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலிஷியாவுக்கும் அவரோட ஹஸ்பண்டுக்கும் இருந்த ஒரு இது. அதுக்கப்புறம் அலிஷியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த ஒரு கதை. அப்புறம் தியோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு கதை. ஸோ இப்படி நிறைய ஈவெண்ட்ஸ் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் முடிகிறப்போ சூப்பராக முடியும். இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அலிஷியா அவங்க ஹஸ்பண்ட் கேப்ரியல் ஃபேஸ்ல 5 டைம் ஷூட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஹஸ்பண்ட் கட்டிப்போட்ட சேரில் கட்டிப்போட்ட நிலைமையில இருக்கிறப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயமா இருந்துருக்கு. ஏன் சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கதை தான் ட்விஸ்ட்டு அந்த எண்டில் இருக்கும். பட் கதை ஆரம்பிக்குது. ஸோ சுட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு அந்த ட்ராமானால அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம், ஹஸ்பண்டை கொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைகிறாங்க. சின்ஸ் ஷி இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ பெயிண்டிங் வரையப்போ அதில் ஆல்சஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் வரைகிறாங்க. அதை நான் பின்னாடி என்ன சொல்கிறேன். ஸோ தியோ ஹீரோ ஹாஸ்பிட்டல் சைக்கோ தெரபிஸ்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அலிஷா அப்படிங்கிற அந்த பேஷண்ட் பேசவே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இங்கே அட்மிட் ஆனதுலேருந்து, ஹஸ்பண்டை கொன்னதுலேருந்து ஏன் பேசாமல் இருக்காங்க, ஏன் சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவருக்கு தெரியறப்போ நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருடைய பாஸ்டெல்லாம், அலிஷாவோட பாஸ்டெல்லாம் செக் பண்ணுறாரு. அவருடைய ஃபேமிலி, அவருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்சஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்து ஏன்ஷியன்ட் கிரீக் ட்ராஜடி. இந்த ட்ராஜடி இந்த கதை என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த தீம்ஸ் ஆஃப் லவ், சாக்ரிஃபைஸ் அண்ட் டெத். இந்த 3 லவ், சாக்ரிஃபைஸ், டெத், இந்த 3 விஷயங்களை மையமாக கொண்டு ஒரு இதுதான் கதை. அதுக்கு ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ கதைப்படி என்ன பார்த்தீங்கன்னா, அட்மெட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்கான், ராஜா. அந்த ராஜா ஹி வாஸ் கர்ஸ்ட் பை காட்ஸ். அந்த கடவுளை இவரை சபிச்சிடுறாங்க. ஸோ அந்த சாபத்திலேருந்து இது விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த டெத்துலேருந்து இதாகணும் அப்படின்னா, நீ வேற யாராவது உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது உனக்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அந்த டெத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிங் இந்த ராஜா அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே கேட்குறாரு, பெக் பண்ணுறாரு, கெஞ்சி கேட்குறாரு, யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்க அப்படின்ட்டு, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அவங்க ஒய்ஃப் அல்சஸ்டிஸ், அவங்க ஒய்ஃப் அல்சஸ்ட். ஸோ அல்சஸ்டிஸ் இந்த மாதிரி ஓகே, நான் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் மை லைஃப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க உயிர் தெழுத்து கொண்டு மறுபடியும் இறந்தவங்க கொண்டு வந்துடுறாங்க அல்சஸ்ட்டை. ஸோ அல்சஸ்டிஸ் அவங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் ரீயூனியன் ஆகுறாங்க. பட் அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசுறதே இல்லை.
ஸோ ஷீ ரிமைன்ஸ் சைலண்ட் ஃபார் எவர். ஸோ அலிஷியா அவங்க ஹஸ்பண்டை கொன்னதுக்கப்புறம் சைலண்ட் ஆனதுக்கும் இந்த பெயிண்டிங் அவர் இந்த கதைப்படி சொல்கிற அல்செஸ்டிஸ்க்கு வந்து ஹஸ்பண்டோட ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தான் வந்து கதை மூவாச்சு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக எனக்கு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அலிஷா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைரி வந்து எழுதுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அது சில சாப்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் லீனியர் பேட்டர்னில் போகுது. ஸோ திடீர்னு ஒரு சாப்டர் வந்து அவங்க அலிஷா வந்து அவங்க டைரியிலேருந்து எழுதுனது வந்து அப்படியே அவங்களே நரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா கூட காரில் வந்து கிராஷ் ஆன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிராஷ் ஆகிருக்கு. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. பட் இவங்க வந்து அலிஷா வந்து சர்வைவ் ஆயிடுறாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு வந்து என் பொண்டாட்டி செத்ததுக்கு காரணம் வந்து இவ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அவங்களுக்குள்ள அந்த அவங்க அப்பாவோட ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக வந்து அவங்களுக்கு அப்போ இருந்தே இருந்திருக்கு. நிறைய டைம் அலிஷா வந்து சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டில். ஸோ தியோ வந்து ஹீரோ வந்து இந்த சைக்கோ தெரபிஸ்ட் வந்து அவங்க கசினான பாலை வந்து மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இந்த பெயிண்டிங்லாம் செக் பண்ணுறப்போ இப்படி ஒரு அல்செஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை செக் பண்ணுறப்ப தான் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவருக்கு தெரிய வருது. இன்னொன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா, அலிஷாவோட டைரியில் வந்து அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, என்னை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் யாருன்னு தெரியல, என்னை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர்ஸ் எல்லாம் போகுது. ஸோ யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வந்து அந்த கதை படிக்கிறப்ப கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த கதையை வந்து அவங்க சொன்னப்போ வந்து யாருமே நம்பலை. தியோ மட்டும் நம்புறாரு. ஸோ யாரோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவன் யாரும் கண்டுபிடிக்கணும், அதுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் கடைசியில் நிறைய கேள்விகள் வருது. வை ஷீ இஸ் சைலண்ட், ஏன் சைலண்டாக இருக்காங்க ஹஸ்பண்டை கொன்னதுக்கப்புறம். அப்புறம் தியோ வந்து பேச வச்சுட்டானா, ஏன்னா அவர் தான் ட்ரீட் பண்ணுறாரு ஹீரோ. ஸோ பேச வச்சுட்டானா அப்படிங்கிற ஒன்று. மூணாவது வந்து டைரி படி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அலிஷியா. யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர், ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து அல்செஸ்டிஸ் அந்த பெயிண்டிங் மூலமாக தியோக்கு வந்து அலிஷியா வந்து சொல்ல வர விஷயம் என்ன, வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு கன்வே அப்படிங்கிற மாதிரி இது நிறைய கேள்வி இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கதை விறுவிறுப்பாக போகிறப்போ கிளைமேக்ஸ் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு 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 இன்ட்ரெஸ்டான ஒரு மூவ் வந்து இந்த சாப்டர் மூலமாக அவர் அந்த நரேஷன் மூலமாக உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க. அதாவது தியோ ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃப் கேத்ரினுக்கும் அது ஒரு பக்கம் ஒரு கதை போகுது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க ரிலேஷன்ஷிப் என்னென்னு. அலிஷியாக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கேப்ரியலுக்கும் ஒரு கதை போகுது, கொல்ற அந்த மொமெண்ட் வரைக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் அலிஷியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அந்த ஒரு ஈவெண்ட்டும் ஒரு பக்கம் போகுது. ஸோ இப்படி 3 ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொரு பக்கம் போகிறப்போ அது கடைசியில் ஒருங்கிணைக்கிற ஒரு இடத்துல வரப்போ தான் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து வெளிவருது. இதில் தீம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புக்குடைய மையம் வச்சிருக்கிற அந்த தீம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றி பேசுது, அப்புறம் அப்சஷன், அதுக்கப்புறம் இந்த சைலன்ஸ், இந்த 3 விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன். ஸோ தியோ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் ஒரு சாப்டர், அப்புறம் டக்குன்னு இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா அலிஷியா டைரி பற்றி ஒரு கதை வரும். அதுக்கப்புறம் தியோடைய பர்சனல் லைஃப், அவங்களுக்கும் கேத்ரினுக்கும் அவங்க லைஃப்பில் நடக்கிற பர்சனல் லைஃப். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. ரெண்டாவது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்ட்டு. நான் கடைசியாக படிக்கிறப்போ எனக்கு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன், அந்த முன்னாடி சொன்ன அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கில் என்ன சொல்ல வராங்க, தியோ வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அது கொஞ்சம் தெரிஞ்சனால எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு டிடெக்டிவ் நாவல்ஸில் இல்லாட்டி ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல்ஸில் நம்ம யூகி கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு எக்ஸ்டசியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2 பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது வந்து இது சைக்காலஜி ரிலேட்டடாக வந்து இந்த புக் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹாஸ்பிட்டல், சைக்காட்ரிக், இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறப்போ எந்த அளவுக்கு வந்து அதை வந்து லாஜிக்கலாக ஒரு எவிடென்ட்டாக பேசணுங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. பட் அந்த பாயிண்டாக பார்க்குறப்போ நிறைய லாஜிக்கல் ஃப்ளாஸ் எல்லாம் இந்த புக்கில் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா கிரைம் த்ரில்லரும் வந்து பக்காவாக வந்து A to Z வந்து ரொம்ப லாஜிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில டைமில் வந்து கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்டுக்காக வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கதைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு லாஜிக்கல் ஃப்ளா எனக்கு தெரிஞ்சுன்னா எத்திக்கல் வயலேஷன். அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி கான்ஃபிடென்ஷியல். அது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த புக்கில் இருந்தது. அப்புறம் லேக் ஆஃப் டீப்பர் ட்ராமா, இந்த ட்ராமா பற்றி பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லாத மாதிரியான ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். பட் அகெயின் ஓவராலாக பார்க்குறப்போ நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு எண்டிங்காக இருந்தாலுமே கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரியலாக நடக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் லைக் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய நான் முன்னாடி சொன்ன கேரக்டர்ஸ் போக இன்னும் நிறைய சைட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நான் ஒரு அண்டர் டெவலப்டாக இருக்குது, ஒரு வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
பட் ஓவராலாக வந்து ஒரு த்ரில்லாக ரொம்ப லாஜிக்கலாக பார்க்காம ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லாக வந்து சைலண்ட் பேஷண்ட் புக் இருக்குது. கண்டிப்பாக இந்த புக் வந்து நீங்கள் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த யார் கொலை பண்ணா, ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கண்டுபிடிக்கிறமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் புக். இந்த புக்கோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.